சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் ஒரு வசனம் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 36 வாசிங்கள் கேட்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து தான் உங்கள் விடுதலை பண்ண முடியும். அவர் உங்களை விடுதலை பண்ணால் நீங்கள் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து, சாத்தானுடைய பிடியிலிருந்து, பாவத்திலிருந்து, எதனாலும் நீங்கள் அடிமையாக விடுதலை இல்லாமல் காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காணொளி மூலமாக ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த இஸ்லாமிய பெண் சொல்லுகிற அந்த வீடியோவில் 3 காரியங்களை நீங்கள் நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும். முதலாவது, பில்லி சூனியம் எனக்கு வைக்கப்பட்டதினால் அதிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார் என்று அந்த இஸ்லாமிய பெண் சொல்கிறாங்க. 2வது, கடன் பிரச்சனையில் நான் இருந்தேன், தீராத கடன் பிரச்சனையில் நான் அகப்பட்டிருந்தேன், இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்தார் என்று அந்த இஸ்லாமிய பெண் சொல்றாங்க. 3வதாக அந்த இஸ்லாமிய பெண் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். அதனால் கிறிஸ்தவர்கள் எல்லோருமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் நானே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மாறிவிட்டேன். இயேசு தான் உண்மையான கடவுள், இயேசு என்னை விடுதலையாக்கினார், இயேசு உயிருள்ள தெய்வம் என்று அந்த ஸ்திரீயானவர் சாட்சி சொல்கிறாங்க. இந்த காணொளியில் பார்க்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் நான் இப்போ அழிஞ்சு போகக்கூடிய நான் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிறுத்தினதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு பில்லி சூனியம் வச்சுருந்து, அதனால் வீட்டில் நிறைய பிரச்சனை. அப்புறம் பிள்ளையெல்லாம் தற்கொலை பண்ணணும், ஹஸ்பண்டெல்லாம் வீட்டை விட்டு போகணும், எனக்கு பிடிக்கல வாழ, அப்படிலாம் நிறைய பிரச்சனைனா சொல்ல முடியாத, ருசித்து பார்த்தவா எனக்கு தான் தெரியும். அவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன். அதில் இருந்தெல்லாம் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சவங்க சுவிசேஷம் சொல்லி அது எனக்கு இதுதான் உண்மைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் எந்த சபைக்கு போகணும், கன்னியாகுமரியில் போனால் யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லி பயந்து எதையாவது சபையை காணிச்சுத்தாங்கன்னு இருக்கவே எனக்கு ரத்னா சிஸ்டர், ஸ்டெல்லா சிஸ்டர் எல்லாம் இந்த சபைக்கு வாங்கோ, இங்கே நீ ஜெபி, பரவாயில்ல, ஆராதனைக்கெல்லாம் இங்கே வான்னு சொல்லி சொன்னாங்க. நான் இங்கே தான் வந்துட்டுருக்கேன் எப்பவும். ஆனால் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் நீங்கள் ஒரு எனக்கு நிறைய கடன்லாம் இருந்து நல்லா கஷ்டப்பட்டேன். கடன்லேருந்து மீள முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டேன். அப்போ பூர்வீக வீட்டில் மேலே வீடு இருக்கவே கீழே விற்க முடியாமல் உள்ள சூழ்நிலையில் இருந்து, சிட்டிக்குள்ளே தான் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் விற்க முடியும், ஆனால் கன்னியாகுமரியில் விற்க முடியாமல் இருந்ததுனால நீங்கள் சபையாராக நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சிங்க, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் போதகர் எனக்கு வேண்டி ஜெபிச்சாங்க, அவங்களையும் ஆசீர்வதிக்கட்டும் குடும்பமாய். அப்புறம் அந்த வீடு 11 பேர் சேர்ந்து வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். என் கடனெல்லாம் தீர்ந்து இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன். அப்புறம் முஸ்லீம்கள் நிறைய இருட்டுக்குள்ளே கிடக்காங்க, நீங்கள் அவங்களுக்காக வேண்டி எல்லாம் ஜெபிங்க, நாங்களும் ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆல இம்ரான் ஒரு சூறால போட்டிருக்கி, இந்த நம்ம கர்த்தர் அதிசயமும் அற்புதங்களும் செய்தாங்க. ஆனால் மக்கள் அதை பார்க்காம இருட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்புறம் அல்லாஹ் சதி செய்வர்கள் ஒருவனாக இருக்கிறான்னு சொல்லி அதில் போட்டிருக்கி. 3வது அதிகாரம் குர்ஆன்ல, உங்களுக்கு முஸ்லிம்கள் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அதனால் சதி செய்யக்கூடியதெல்லாம் ஒரு அல்லாவா? நானும் ஒரு இந்த இமாம், அதாவது அரபி கவர்மெண்ட் ஸ்கூலில் அரபி டீச்சராக இருந்த அவங்களோட பேத்தி தான்.
அவர் வந்து குரான்லாம் வெளியிடுவார். அப்படி நான் 5 நேரம் தொழுவேன். வீட்டில் என்னன்னா நான் தொழுதாதான் எனக்கு சாப்பாடு. அப்புறம் எந்த நேரமும் தொழுக ஓதல் அப்படி 30 நோன்பு எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா இருந்தது. இந்த பில்லி சூனியத்துக்கு வேண்டி நான் எவ்வளோ அல்லாட்ட நான் கேட்டேன். நான் நடு சாமத்துல எல்லாம் எந்திரிச்சு தொழுவேன். ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கல. அதனால நான் வந்து எல்லாட்டையும் எங்கள் சமுதாயத்தில் சொன்னேன். சொன்ன பிறகு சொன்னாங்க சாத்தானெல்லாம் அப்படி கிடையாதுன்னு. ஆனால் வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது சாத்தான கல்லை தூக்கி எரிஞ்சு விரட்டுதாங்க. அது எந்த சாத்தான்னு தெரியல. யார் பார்த்தாலும் என்கிட்ட வந்து கேட்டால் நான் தைரியமாக பேசுவேன். அப்புறம் என்னன்னா இந்த சாத்தான் இல்லைன்னு சொல்லி நீ இதெல்லாம் போய் சொல்லுதா, சேவனை கிடையாது, பில்லி சூனியம் கிடையாது, நீ அல்லாஹ்வை நம்பு, ஒன்றுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அது நல்லா நம்பினேன், தொழுதேன். ஒன்றுமே எனக்கு விடுதலை கிடைக்கல. நான் இந்துக்கள் கோயிலுக்கெல்லாம் போனேன். அவ்வளோ நான் கஷ்டத்தை ஆரம்பிச்சனால நான் வந்து இந்து கோயிலுக்கெல்லாம் போனோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து. அப்போ உண்மையான தேவன் எனக்கு யார் நீங்கள் காணிச்சு தாங்கன்னு சொன்ன உடனே தான் ஒரு நாள் எனக்கு ஃப்ரெண்டு மூலியமாக சுவிசேஷம் சொல்ல ஒரு பிரதரை சொன்னதுனால அவங்க ஜெபிச்சு என் பிள்ளைக்கு தீராத தலைவலியெல்லாம் இருந்து அதெல்லாம் மாறிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாறினதுக்கு ஹல்லேலூயா. அப்புறம் எனக்கு வந்து வீட்டில் வந்து தற்கொலை என்னன்னா பிளேட் எடுத்து உடனே பிள்ளைங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கு பிளேட் எடுத்து கீறிடுவாங்க. அப்படி நான் செத்துருவேன். ஹஸ்பண்ட் என்னன்னா நான் உடனே டைவர்ஸ் பண்ணிடுவேன், எனக்கு வாழ பிடிக்கலேன்னு. இப்போ நிம்மதியாக சேர்ந்து வாழுதோம். எங்கள் குடும்பம் ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. அப்புறம் என்னன்னா உங்கள் வீட்டில் யாராவது தெரிஞ்ச வீட்டு பக்கத்தில் முஸ்லீம்கள் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஆல இம்ரான் சூறாவை எடுத்து படித்து பாருங்க. கர்த்தர் வந்து இந்த ஈசா நபி வந்து அதில் வெண்குஷ்டம் எல்லாத்தையும் அற்புதங்களும் அடையாளமும் செய்தாங்க. அவரை பின்பற்றுங்கன்னு போட்டிருக்கேன். ஆனால் மக்கள்கள் அதை படிச்சுட்டு முகமது நபி 7 பொண்ணு கெட்டுனவங்க பெரியவங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதனால யார்கிட்டையும் தைரியமாக பேசுங்க. நம்ம உண்மையான தேவன் கர்த்தர் தான், ஏசப்பா தான். அவர் இல்லாமல் நமக்கு பரலோகம் போக முடியாது. எல்லாம் இருட்டில் கிடக்கு முஸ்லீம்கள் எல்லாரும் வெளிச்சத்துக்கு வர எல்லாரும் பிரார்த்திங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். ஹல்லேலூயா. இந்த காணொலியை பார்த்த என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்தில் வாசித்த அந்த வசனத்தின்படியே, அதாவது யோவான் 8:36 சொல்லிய அந்த வசனத்தின்படியே இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். இந்த வசனத்தின்படியே இந்த இஸ்லாமிய பெண் சொன்ன சாட்சியை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா? அந்த மகளுக்கு கர்த்தராகிய தேவன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். பில்லி சுனியம் வைக்கப்பட்டதினால் அந்த பில்லி சுனியத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுத்தார். இன்றும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவர் மீண்டும் வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.